மற்றபடியினுடைய பல ஆலோசனைகள், மைல்ஸ் மன்ரோடைய பல ஆலோசனைகளை பெனியன் அவர் கேட்டிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், என் வாழ்க்கை நெருக்கமான நேரங்களிலே நான் சந்திக்கிற நபர் மைல்ஸ் மன்ரோ. மிகப்பெரிய தெய்வ மனிதர். அவர் ஒரு ஆகாயமானத்திலே மரித்து போனார். டாக்டர் பில்லிகர் அப்படி சொல்லுகிறார், ஆக்சிடென்ட் இஸ் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட். விபத்துக்கள் என்பது தேவ தண்டனை அல்ல. அது தச்சல் நடக்கிறது. ஆனால் நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஒய் லார்ட், ஒய் லார்ட். எல்லாரும் கேட்கிற கேள்வி இது ஏன்? அது என்ன செய்யறது சொன்னால் நம்முடைய அஸ்திபாரத்தை அப்படியே உழுக்குகிறது. இட் ஷேட்டர். நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம உழுக்குகிறது. ஒரு மனிதன் அப்படி சொன்னார், God is too kind to do anything crucial. அதாவது கொடுமையான ஒன்றை செய்யும் அளவுக்கு தேவன் கொடூரமானவர் அல்ல. நன்றை கவனிக்க வேண்டும். கொடூரமான ஒன்றை செய்யும் அளவுக்கு தேவன் ஒரு கொடூரமான தேவன் அல்ல. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். இன்றைக்கு வாழ்க்கையில பல சம்பவங்களை பார்க்கும் போது, கடந்த நாட்களில் கூட ஊழியம் செய்கிற ஒரு கணவன் மனைவி, அவர்கள் திரும்பி வரும்போது ராணிப்பேட்டை இடத்துல ஒரே மகள் இந்த காரணத்திலே மரித்து போனார்கள். இதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய இதயம் நொறுங்கி போகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலா இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ மகத்தான காரியங்களை செய்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், தேவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அவர் ஞானம் உள்ளவர், ஞானத்தின் ஆழத்தில் இருக்கிறவர், ஞானத்தினுடைய அஸ்திபாரமே அவர்தான். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பல நேரங்களிலே தேவனுடைய அந்த ஆழமான அந்த மேலான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய செயல்களிலே வல்லமை உள்ளவர். பல நேரங்களிலே தேவனுடைய செயல்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆழமான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. We don't understand the things that are behind the screen. அதற்கு பின்னாலே ஒவ்வொன்றிலுமே அவருடைய சர்வ ஞானம், சர்வ வல்லமை, சர்வ மகிமை வெளிப்படுகிறது. என்னுடைய சொந்த குடும்பத்திலே என்னோடு கூட பிறந்த ஒரு சகோதரர், எனக்கு அடுத்தவர், அவர் இயேசுவை அறிந்து கொண்டார், ஞானஸ்நானம் பெற்றார், நல்ல ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒருவர். அவர் பெயர் டேனியல் மோகன். ஒரு காலத்தில் அவர் எதிராக இருந்தவர், எனக்கு எதிராக செயல்பட்டவர். அவர் தேவனை சந்தித்தார்.